ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். க்ளோரியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஷாவ் யானா மாறு வேஷம் போட்டு வந்து எல்லாரையும் ஏமாத்துனது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயிடுது. வெய்ஷாவ் நேரா ஷென்பா கிட்ட போறான். ஷென்பா கையில இருக்கிற சாட்டையால அவன் அடிக்க அவன் கழுத்துல 2 பேர் வந்து வாழை வச்சு புடிச்சிடுறாங்க. ஷென்பா, நான் இங்க வந்தது ஆள் மாறாட்டம் பண்ணிதான், ஆனா அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது கெட்டது பண்ணனா நான் பாட்டுக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். இன்னும் பொய் சொல்லிட்டே இருக்க. ஹீ சாவறதுக்கு முன்னாடியே யாங் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருந்தான். நான் அவனை ஒண்ணுமே பெருசா பண்ணல, அவனாவே ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொன்னான். ஆனா யாங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஆள் தான். அவனுக்கு இங்க வந்ததுமே எங்க வந்துட்டு கூட ஷென்பா கூட கல்யாணம் ஆயிடுமோன்னு நீ தான் அவனுக்கு இருக்கிற ஆஸ்துமாவை விஷம் வச்சு அதை இன்னும் மோசமாக்கி அவனை அன்னைக்கு சாக வச்ச. அவன் சாம்பிராணில நீ விஷத்தை கலந்தது எனக்கு அப்பவே தெரிஞ்சது, ஆனா யாருன்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாம நீ யானோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட க்ளோஸ் ஆகுற மாதிரி நடிச்சு அவன் மேனரிசம் எல்லாம் அப்படியே கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நேரா இங்க வந்து ஒரு வேலைக்கார பையனை புடிச்சு அவனுக்கு பேரை மாத்தி இந்த இடத்துல யானாவே மாறி இருக்க. இது எல்லாமே பெரிய தப்புன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க ஷென்பா, மத்த இது வேணா பொய்யா இருக்கலாம், உன் மேல வச்சிருந்த பாசம் உண்மை. என்னைக்குமே நான் உனக்கு காதலிச்சேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. ஏண்டா, யாங்க மேல உனக்கு கோவம் இருந்தது, அவங்களாலதான் அவங்க குடும்பம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்ட்டு. ஆனா பாவம் இந்த நானி, அவங்கள ஏண்டா கொன்னன்னு சொல்ல அந்த நானி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த 2 குடும்பத்துக்கும் பிரச்சனையே வந்திருக்காது, என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும்லன்னு கேட்க ஷென்பா மறுபடியும் அவன் அடிக்க ஆரம்பிக்கிறா. அட பாவி, உன் அப்பாவும் உன் பாட்டியும் பண்ண பாவத்துக்கு பாவம் இந்த நானி 10 வருஷமா ஒளிஞ்சிருந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க, அவங்கள நிம்மதியா இருக்க விடாம கடைசியிலையும் கொண்டுட்ட. உன் குடும்பத்துல பண்ண பிரச்சனை எல்லாம் அடுத்த குடும்பத்து மேல பழி போட்டுட்டு இருக்க, நீலாம் மனுஷனே இல்லைன்னு ஷென்பா அடிக்கிறதுக்கு போறா. எங்க குடும்பத்துக்கு எதுக்கு வந்த அப்படின்னு பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப தூரத்துல இருக்கு யானோட ஊரு. யான் மட்டும் அப்பயே செத்து போயிருந்தான்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனா யான் செத்து போகாம விட்டதாலதான் இப்ப உண்மை தெரிய வந்துருச்சு. நான் இந்நேரம் ஷென்பாவை கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கும் அவளுக்கும் குழந்தை பிறந்திருந்ததுன்னா என்ன உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையும் அவளையும் கொல்லவா முடியும், இல்ல குழந்தைய தான் கொல்ல முடியுமா அப்படின்னு யான் கேக்குறான். ஷென்பா அவனை கேவலமா பாத்துட்டு இங்கிருந்து இவனை கூட்டு போங்க, போய் கோர்ட்ல ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிடுறா. யான் போகும்போது, அதாவது வெய்ஷாவ் போகும்போது ஷென்பாவை திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். ஷென்பாவை பாக்குறதுக்கு அடுத்த நாள் எல்லா சிஸ்டர்ஸும் வராங்க. ஷென்பா, பாட்டி இதுக்கு மேல முடிவெடுக்கிறது சரியா இருக்காது, இந்த குடும்பத்துக்கு புது தலைவி தேவைப்படுது, நீ சீக்கிரமா புது தலைவியா ஆயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஷென்பா நேரா பாட்டிய பார்க்க உள்ள போறா. என்ன தீர்த்து கட்டுறதுக்கு தானே எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, கூட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா அவ ஷென்பா திரும்பி பார்த்தா யுன்ஷு அங்க வந்துட்டு இருக்கா. பாட்டி, அம்மா இறந்து போனதுக்கு உங்களை பழி வாங்கணும்னு நான் நினைச்சது உண்மைதான், அதுக்காக நிறைய பிளான் போட்டது உண்மைதான், ஆனா அது எதுவுமே என்னால செய்ய முடியல. ஏன்னா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன நல்லா வளர்த்தீங்க, பாசம் காட்டி எல்லா பேத்திங்களையும் மாதிரிதான் என்னையும் வளர்த்தீங்க. உங்களுக்கு விஷம் கொடுக்கலாம்னு அன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனா அப்பயும் முடியாம அதை தூக்கி கொட்டிட்டு உங்களுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டேன். என்னால இந்த மாதிரி ரிவெஞ்ச் வாங்க முடியாது பாட்டி, உங்க மேல எனக்கு லைட்டா கோவம் இருக்கு, ஆனா அதை விட உங்க மேல எனக்கு பாசமும் இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு யுன்ஷு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த பிளான்காக நம்ம ராஜ மரத்தை வெட்டிட்டீங்களேமா அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. ஷென்பா பாக்குறா, அன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு வரும்போது ஒரு சின்ன கிளைய அதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா, அதை இப்ப யுன்சி கிட்ட கொடுக்க யுன்சி அதை வளர்த்துட்டு இருக்கா. பாட்டி, யுன்சிக்கு பிசினஸ்ல வேணா ஐடியா இல்லாம இருக்கலாம், ஆனா அவ மரத்தை வளர்க்கறதுல டீய பாத்துக்கிறதுல பெஸ்ட் ஆளு, அவ சீக்கிரமாவே இதை சரி பண்ணிடுவா, சீக்கிரமாவே நம்ம ராஜ மரம் மறுபடியும் புதுசுல இருந்து வர ஆரம்பிச்சிரும்னு சொல்ல, புரியுது, என்ன வந்து வயசாயிடுச்சு, நான் இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல, அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு நான் கூட ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஷென்பா பாக்குறா, அதெல்லாம் பாத்துக்கலாம் பாட்டி, அங்க இருந்து கிளம்பி போறா. பாட்டியோட அசிஸ்டன்ட் வராங்க. பாட்டி, நீயும் என்ன ஏமாத்திட்டியாமா அப்படின்னு கேட்க, நான் உங்களை என்னைக்குமே ஏமாத்தினது கிடையாது, ஜஸ்ட் இந்த உண்மை கொஞ்ச நாள் கழிச்சு தெரியணும்னு வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த குடும்பத்தோட எல்லா தலைவிங்களும் இதை பார்த்துதான் ஆகணும், நீங்களும் பாத்தீங்க, உங்க அம்மாவும் பாத்துருப்பாங்க, அதனாலதான் வெயிட் பண்ணேன்னு சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்னு பாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பை வெளியே வெயிட் பண்ணிருக்கான். யுன்ஷு அங்க வந்துடுறா. உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், இன்னும் என் மேல உனக்கு பாசம் இருக்குதானே அப்படின்னு பை கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா பை அன்னைக்கு தண்ணிக்குள்ள விழுந்தான்ல, யுன்ஷு வேற வழியில ஆளுங்களை வச்சு காப்பாத்தி பைய கொண்டு வந்து அவதான் கரையில போட்டிருக்கா. மூச்சு இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அவனுக்கு மருந்து போட்டு மறுபடியும் CPR எல்லாம் பண்ணி அவனுக்கு உயிர் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமா அந்த மினிஸ்டர் வர சத்தம் கேட்டுதான் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. பை பாத்துட்டு இருக்கான். என் மேல பாசம் இல்லாமல அதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க யுன்ஷு அவனை அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா. நீ வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு யுன்ஷு கத்த ஆரம்பிக்க பை பாக்குறான். உங்க அக்கா எனக்கு கேபிட்டல் சிட்டில கடை ஓபன் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க, நான் கிளம்ப போறேன், முடிஞ்சா நீயும் சீக்கிரமா என் கூட வந்துரு, 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பை அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜின்லாய் நல்ல சீதன பொருள் எல்லாம் எடுத்துட்டு மோளம் எல்லாம் கொட்டிக்கிட்டு ஷென்பாவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். மேனேஜர் விட மாட்டேங்கிறான். ஷென்பா அங்க வந்துடுறா. என்ன காமெடி இது, போதும் இங்க இருந்து கிளம்பி போ, நீயும் நானும் ஒன்னா இருக்கிறதுக்கு விதிக்கப்படல போல, அவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்ல, உன்னை இங்க பாரு அப்படின்னு ஜின்லாய் பாக்குறான். நீயும் நானும் விதிக்கப்படுறதுக்கு விதி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட
இருந்து நீ தப்பிக்கலாம் நினைக்காத, நிறைய டாக்டர்ஸ் தெரியும், எப்படியாவது நான் உன்னை என் கூட சிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணுவ அப்படின்னு ஷென்பா கேட்க எல்லாரும் முன்னாடியும் ஊர் மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஷென்பா கணத்துல கிஸ் பண்ணிடுறான். சரி வெக்கப்படுற, அப்புறம் ஒரு நாள் வர அப்படின்னு அவங்க வந்து கிளம்பலான்னு பாக்க ஷென்பாக்கு திடீர்னு கல்யாணத்துல பாதியிலே விட்டு இவன் கிளம்பி போனால அந்த ஞாபகம் வந்துருது. வேகமா இவன் கால்ல ஓங்கி ஒரு உதச்சிட்டு வீட்டு கதவை சாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி உள்ள போயிடுறா. அப்பன்னு பார்த்து ஜின்லாய் கிட்ட முக்கியமா நீங்க வாங்க, உங்களுக்கு ராஜ உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஜின்லாய் கிளம்புறான். ஏதோ ஒரு ராஜ உத்தரவு வந்திருக்கு, அதை படிக்கிறாங்க. ஜின்லாய் கையெடுத்து கும்பிட்டு அதை ஏத்துக்கிறான். ஷென்பா கிட்ட வீட்டுக்கு சொல்லி அனுப்புறான். ஜின்லாய் இந்த மாதிரி முக்கியமா கேபிட்டல் சிட்டிக்கு கிளம்பி போறாரு, தகவல் சொல்ல முடியலையான்னு சொல்ல இந்த மேனேஜர் இருப்பான்ல அவன் வாங்குறான். இதெல்லாம் பாத்துட்டு இருக்க அளவுக்கு எங்க மேடம்க்கு டைம் இல்லைன்னு அந்த நோட்டை அங்கேயே கிழிச்சு தூக்கி போட்டுடுறான். அடுத்து இந்த மேனேஜர் நேரா கிளம்பி டீ மாலைக்கு போயிட்டு இருக்கான். ஷென்பா கிட்ட சீச்சி கேக்குறா, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஜின்லாய் ஆளவே காணோம்னு சொல்ல நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு விதியிலேயே இல்ல, அதான் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஊர்ல இருந்து டீ கொண்டு வந்திருக்காங்க, டெஸ்டிங்க்கு கொண்டு வருவாங்களாம், பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் வாங்கி அந்த மாதிரி கொண்டு வராங்க. இவங்களோட டீ தான். ஷென்பா அதை மோந்து பாக்குறா. குவாலிட்டி ரொம்ப லோக்கலா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. நம்மளோட டீங்கிறதுலாம் கரெக்ட் தான், ஆனா நம்ம குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. சீலும் நம்ம ஒரிஜினல் சீல் தான், என்ன நடக்குது, இதுல ஏதோ பெரிய தப்பு நடக்குது அப்படின்னு ஷென்பா கண்டுபிடிக்கிறா. இப்படி இருந்தா நம்மளோட ஒட்டுமொத்த டீயோட மரியாதையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்க உங்க ஃபேமிலில இருந்து தான் அப்படின்னு வேலைக்கார பையன் பயந்துட்டே சொல்றான், கேபிட்டல் சிட்டில இருந்து அப்படின்னு. ஷென்பாக்கு புரிஞ்சிருது. கேபிட்டல் சிட்டிக்கு நானே கிளம்பி போக போறேன்னு சொல்ல சீச்சி பாக்குறா. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இந்த மேனேஜர் இருக்கான்ல, அவனோட இந்த லவ் எல்லாம் சேர்த்து கட்டி ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பான்ல, ஷென்பா கொடுத்த எல்லா திங்ஸையும் அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்கான். அதை நேரா கொண்டு போய் மலை உச்சியில புதைச்சிட்டு ஷென்பா மனசுல இன்னும் வந்து ஜின்லாய் தான் இருக்கான். ஜின்லாய் இந்த பெட்டியை நான் மறுபடியும் எடுக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதை மலையோட வச்சு புதைச்சிட்டு ஷென்பா கூட அவனும் கேபிட்டல் சிட்டிக்கு கிளம்புறான். எல்லாருமே கேபிட்டல் சிட்டிக்கு வந்துடுறாங்க. கடைக்குள்ள ஷென்பா வரா, ஒரு டீ ஷாப்புக்குள்ள. அந்த டீ கடைக்காரன், இந்தாமா எல்லா டீலையும் கையெல்லாம் வைக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி டீ அப்படின்னு வாங்கி வைக்க மேனேஜர் அவனை தள்ளி விட்டுட்டு எல்லா டீயையும் ஓபன் பண்ணி விடுறான். ஷென்பா செக் பண்ணி பாக்குறா. எல்லாமே ஹை குவாலிட்டி டீயா இருந்ததுதான், ஆனா ஒரு வருஷத்துல விற்காம அது லோ குவாலிட்டியா மாறி இருந்திருக்கு. ஆனா அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டீல கொஞ்சம் கலர் பொடியை கலந்து எண்ணெயை லைட்டா ஊத்தி வறுத்து எடுத்திருக்காங்க, புது டீ மாதிரி தெரியணும்ட்டு. எவ்வளவு தைரியம் தான் ஏமாத்த பாத்திருப்பீங்க, இது யார் குடும்பத்து டீடா அப்படின்னு கேட்க ஷென்பா குடும்பத்து டீ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷென்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. நேரா அவங்களோட அப்பா வீடு. ஷென்பாவோட அப்பாலாம் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு தெரியும்ல, இந்த ஊர்ல தான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காராம். அங்க கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இந்த ஷென்பாவோட சித்தி இருக்கா. அந்த சித்திக்கு 2 பல்லுங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷென்பா இங்க வந்திருக்கானா, பாட்டி கூடயே ஷென்பா இருந்தா அப்படிங்கிறதுக்காக அப்பாவையும் மதிக்காம இருப்பாலாமா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஷென்பாவோட சித்தியும் அந்த தங்கச்சியும் ஷென்பாவை பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள வராங்க. ஷென்பா அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவங்களை உட்காருன்னு கூட சொல்லல. ஷென்பா திமிரா உட்காந்துட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் பேச்ச ஆரம்பிச்சுக்கிறேன், பிசினஸ் எல்லாம் டீல் பண்றவங்க அவங்க தானேன்னு கேட்க, இல்ல நான் தான் பிசினஸ் டீல் பண்றேன், அவர் பாத்துக்க மாட்டாரு, அவருக்கு அபிஷியல் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா சித்தி. கரெக்டா ஷென்பாவோட அப்பா அங்க வந்துடுறாரு. அப்பயும் ஷென்பா பெருசா கண்டுக்கவே இல்ல. அப்பா பாசம்லாம் துளி கூட இல்ல போல ஷென்பாக்கு. அந்த ஆளு கொஞ்சம் கூட ஷென்பாவை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு ஏதோ பிசினஸ் பேசுற மாதிரி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு. ஷென்பா பாத்துட்டு இருக்கா. டீல நடக்கிற முறைகேடுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு, நான் பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறது இல்ல, எனக்கு அபிஷியல் பொறுப்பு இருக்கு, அதை தான் நான் பாத்துட்டு இருக்கேன், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. அவங்க ஒய்ஃப் உடனே, எனக்கு தெரியாதுங்க, இப்படி ஒரு வேலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, எனது பண்ணிருப்பாங்களோ வா, 3500 கிலோ டீ அந்த மாதிரி ஃபேக் குவாலிட்டியில போயிருக்கு, இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது, அது மட்டும் இல்லாம எத்தனை டீ செய்யறவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் தெரியுமா, நம்ம கிட்ட மட்டும் 20,000 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு பேரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து டீயா போலியா வித்தா என்ன தண்டனை தெரியுமா, 100 சாட்டை அடி கொடுக்கணும், பாட்டி சாட்டைய ஊர்ல இருந்தே கொடுத்து விட்டு இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கே பிரிச்சு கொடுக்குறோம், உங்க பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கதால போனா போது 10 சாட்டையோட நிறுத்துறேன் அப்படின்னு ஷென்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் பொறுத்துக்கிறேன், என் பொண்ணால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு ஷென்பாவோட அப்பா சொல்றாரு. இல்ல உங்களால பொறுத்துக்க முடியாட்டினா நான் ஒண்ணும் பண்ண முடியாது, வேணா எந்த நீங்க கிளம்பி போயிடுங்க, அதுவும் இல்லாம இது குடும்பத்துல உங்களுக்கு ரத்த சொந்தம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு சின்ன தண்டனை தரேன், இல்லனா ஒட்டுமொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு பாட்டி கிட்ட கொண்டு போய் நிறுத்தினா போலி டீ வித்தீங்க அப்படிங்கிற குற்றத்துக்காக மரண தண்டனையே கிடைச்சாலும் கிடைக்கும், சாட்டையை எடுத்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா வெளியே போயிடுறா.
உடனே இந்த பையன் பாத்துட்டு இருக்கான். ஷென்பாவோட அப்பா இருக்கான்ல, பாட்டியோட சொந்த பையனா, மருமகன் கூட கிடையாது. அப்பயும் இவன் ஒரு ஆம்பளை குடும்ப பிசினஸ்க்கு பொதுவா முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கறதால பாட்டியே சாட்டையடி ஊத்து கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஷென்பா வெளியே வரா. சீச்சி பாக்குறா. உன்னை பத்தி எல்லாரும் மனசாட்சியே இல்லாதவன் பேசுவாங்க ஷென்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்றது, எத்தனை பேர் நான் அப்பாங்கிறதால மன்னிச்சு விடலாம், ஆனா 20,000 குடும்பம் பாதிக்கப்படுமே, அதை பத்தி யாராவது ஏதாவது யோசிச்சாங்களா, அதனால கண்டிப்பா வந்துட்டு மன்னிக்க முடியாது, தண்டனைனா தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து கிளம்புறா. அப்போ இந்த ஊரோட டியூக், அந்த ஃபேமிலியோட பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு ஷென்பாக்கு தகவல் வருது. இந்த ஊருக்கு நம்மளே முதல் தடவையா வந்திருக்கோம், டியூக் எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஷென்பா கிளம்பி போறா. அதுக்கு முன்னாடி யுன்ஷுக்கு சில வேலைகள்லாம் கொடுக்குறா. போய் எல்லா கடையிலையும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ யுன்ஷுவும் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறா. பை இந்த பக்கமா வரா. யுன்ஷு கிட்ட ஹாய் காட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் கேபிட்டல் சிட்டில தானே இருக்கான். ஆனா யுன்ஷு கண்டுக்காமலே போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம சீச்சி வீட்டுக்குள்ள போலான்னு பாக்குறதுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் வந்துடுறான். ஷென்பா மேடம் எங்க இருக்காங்க, ஜின்லாய பாக்கணும்னு சொல்ல, கண்டுக்காம போன ஜின்லாய நாங்க எதுக்கு பாக்கணும் அப்படின்னு சீச்சி கேக்குறா. இல்ல சீச்சியோட சொந்த அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேக்குறான். சொந்த அப்பாவா, அவெல்லாம் என்ன செத்து போகலையா அப்படின்னு சீச்சி ஷாக் ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஷென்பா அந்த டியூக்கோட பொண்ணை பாக்குறதுக்கு வரா. எதுக்காக என்ன பாக்கணும்னு சொல்றீங்க, இது ஊருக்கே நானே புதுசுதான் அப்படின்னு ஷென்பா சொல்ல, இல்லங்க எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் கேள்விப்பட்டேன், எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு வாரமா சாப்பிடுறது இல்ல, அவனை சமாளிக்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டிருக்கேன்னு சொல்ல ஷென்பா முழிக்கிறா. யாருங்க உங்க அண்ணன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஜின்லாய் தான் என்னோட சொந்த அண்ணன், எங்க அப்பாவோட முதல் வாரிசு அவன் தான் சொல்ல ஷென்பாவே ஷாக் ஆயிடுறா. இங்க சீச்சி டியூக்கோட பையன் தான் என்னது ஜின்லாயா, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமா, ஆனா அப்ப இருந்து அந்த அடையாளத்தை அவன் ஏத்துக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு தனியா வேலை பார்த்துட்டு இருந்தான், ஆனா இப்போ மறுபடியும் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டுட்டாரு, ராஜ உத்தரவையே மீறி வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு, ஜின்லாயோட அப்பா டியூக்குங்கிறதால அவருக்கு இருக்கிற பவருக்கு என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்ல ஷென்பா பாத்துட்டு இருக்கா. நீங்க நினைக்கிற அளவுக்கு நானும் ஜின்லாயும் க்ளோஸ் இல்லங்க, என்னால பெருசா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. ஷென்பா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. மஜிஸ்ட்ரேட்டும் சீச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, ஜின்லாய காப்பாத்துங்க, உங்களை நம்பிதான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஜின்லாய் சாப்பிடுறது இல்ல, ரூம்குள்ள போன ஜின்லாய்க்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஜின்லாய் மனசுல நான் அவ்வளவு பெரிய ஆள் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு ஷென்பா கேக்குறா. நினைச்சிட்டு இருக்காங்களாவா, நீங்க உண்மையாவே அவ்வளவு பெரிய ஆள் தான், நீங்க நினைச்சா ஜின்லாய என்ன வேணா பண்ண முடியும்னு அசிஸ்டன்ட் சொல்ல, ஷென்பாக்கு லைட்டா அது சந்தோஷமா இருக்கு, சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, நாளைக்கு இந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குது நானும் பாத்துட்டேன் அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு இருக்கா. இங்க ஜின்லாயோட வீட்டுல வேலைக்கார பையன் மேல சத்தம் கேக்குது. ஜின்லாய் கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். பயந்துட்டே அவன் மேல வந்துட்டு இருக்கான். என்ன பாஸ் இப்படி இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களை பாக்குறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஷென்பா வீட்டுக்கு வராங்க, அதுக்காகவாவது ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல ஜின்லாய காட்டுறாங்க. ஜின்லாய் அப்படின்னு நொந்து போன மாதிரி உட்காந்துட்டு, ஷென்பா வராளா, சீக்கிரமா நான் ரெடி ஆகணும், அவளை பாக்குறதுக்கு போகணும் அப்படின்னு தனியா உட்காந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க ஷென்பாவை கூப்பிடுறதுக்கு டியூக்கோட வீட்ல இருந்து பல்லக்கு வருது. அதுவும் ஒரு மரியாதையே இல்லாம குட்டியா டப்பா மாதிரி ஒரு பல்லக்கு, உட்காரத்து கூட சரியா இடம் பார்த்தாது போல அந்த பல்லக்கு. ஷென்பா பாக்குறா, நான் வரேன், ஆனா இந்த பல்லக்குல எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஷென்பாவோட ரதமே வந்து அங்க நிக்குது. அந்த வீட்டு லேடிஸ் எல்லாம் இதுலதான் வரணும்னு கத்த ஆரம்பிக்க, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு ஷென்பா அந்த குதிரை ரதத்துல ஏறிக்கிறா. அவ பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க ஷென்பாவை பாத்துட்டு போனால அந்த பொண்ணு ஜின்லாயோட வீட்டு அந்த லேடி கிட்ட, ஷென்பாவை பார்த்தேன், ரொம்ப டீசென்டான அழகான பொண்ணு மாதிரிதான் இருக்கு, ரொம்ப எலிகண்டா இருந்தாங்கன்னு சொல்ல, அப்படியா, ஆனா சொந்த அப்பனுக்கே தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்கா, அவ எவ்வளவு எலிகண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு என்னவோ அப்படி தோணல அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு அவளை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்பா உள்ள வரா. வேலைக்காரங்களை எல்லாம் வெளியவே நிறுத்தி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அப்புறம் இன்னொரு அண்ணி மாதிரி ஒருத்தி இருக்கா, அந்த லேடி வந்துடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கண்டவங்களே எதுக்குதான் வீட்டுக்குள்ள விடுறாங்களோ அப்படின்னு அந்த அண்ணி அங்க இருந்து கிளம்பி போக, கண்டுக்காதீங்க வாங்க போலான்னு கூட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா வேலைக்காரங்களெல்லாம் அங்க அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க டியூக் இருக்காருல, மிஸ்டேக் பண்ணா அவ்வளவுதான், பின்னி படல் எடுத்துருவாரு, அதான் அடிச்சிட்டு இருக்காங்க, உள்ள போலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா உள்ள இந்த டியூக்கோட ரூம்ல ஒரு டீ மரம் இருக்கு, பெரிய செடி. இந்த டீ செடி இருக்குல்ல எங்க டியூக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. டியூக்கே அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு தடவை போர்ல மாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது சாப்பாடு தண்ணி இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டாரு. அப்போ இந்த செடியில இருந்து தான் 7 இலையா பிச்சு சாப்பிட்டு அது உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வந்தாரு. அதனால இந்த செடியை அங்க இருந்து கூடவே கூட்டு வந்து பத்திரமா வச்சிருக்காரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த செடி வாட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் எவ்வளவோ பேரை கூப்பிட்டு இதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா யாருக்கும் ஐடியா தெரியல. நீங்க இதை சரி பண்ணுங்கன்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. ஒரு ஏதாவது வெட்டுற மாதிரி ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஆளுங்களும் அதை வெட்டுறதுக்கு ஏதாவது பொருள் எடுத்துட்டு வரலான்னு போறாங்க. அதை வந்ததுமே ஷென்பா 2 செடியையுமே 2 கிளை இருக்கு, அதை வெட்டி தள்ளி விட்டுடுறா. உடனே வந்துட்டு இந்த செடி எதுக்கும் மேல வளரும், கவலைப்பட வேண்டான்னு ஷென்பா சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் வாயை பொளந்து பாத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணுன்னு.
டியூக்கு போறாரு. செடியில உயிர் இருக்கு, அது வளரணும், அது வளர்ற வரைய நீங்க இங்கே தங்கியிருந்து வளர்த்து கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டிய பார்த்தேன். அப்ப சின்ன வயசுல என்ன திமிர்ல இருந்தாங்களோ அதே திமிர்ல தான் இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னு டியூக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்பா ஜின்லாய பாக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. ஜின்லாயோட ரூம பூட்டி வச்சிருக்காங்க, அவனை வெளியவே விடாம. என்ன வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது யாரும் கதவை திறக்கிறாங்க. ஜின்லாய் மின்னல் வேகத்துல அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். இவன் ஓடி போகும்போதே ஆப்போசிட்ல ஷென்பா வந்துடுறா. ஷென்பா அப்படின்னு அவளை பார்த்துட்டு ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கான் போல, அப்படியே அவன் மேல மயங்கி விழுந்துடுறான். மறுபடியும் ஜின்லாய் கண்ணு முடிச்சு பாக்குறான். ஷென்பா பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஷென்பா இங்க போயிடு, இங்க இருக்காதன்னு சொல்ல, அப்ப கைய விடுங்க போயிடுறேன் அப்படின்னு ஷென்பா சொல்றா. உடனே ஜின்லாய் வந்துட்டு இல்ல போகாத, ப்ளீஸ் என் கூட இரு, போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஷென்பா பார்த்துட்டு இருக்கா. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ப்ளீஸ் ஷென்பா என்னை விட்டு போகாத அப்படின்னு மறுபடியும் அவளை பார்த்து கெஞ்சுறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.